4 டாட்டு ஒரு அவுட்டு நீ ஒரு பாட்டு உனக்கு எதுக்குடா பேட்டு அது அப்படி இல்ல சக்தி கைமாத்து சக்தி 4 டாட்டு ஒரு அவுட்டு நீ ஒரு பாட்டு உனக்கு எதுக்குடா பேட்டு ரிஷி சரி வெளியே போயிட்டு 3 கேட்டு அதுக்கு தானே போட சொன்னியா வீட்டுக்கு போயிட்டு கேளு பாட்டு போட்டியா சாட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு கூட அந்த 10 நிமிஷம் ஸ்டாப் பண்றோம்ல சிக்கன் பப்ஸா ஆயிங்க கொடுத்தா சாப்பிடணும் சிக்கன் பப்ஸ் எக் பப்ஸ் எல்லாம் செட்டு கப்பு நம்ம போன அந்த இடத்துல இது மாதிரி இல்ல என்னது நான் தான் பண்ணேன் மெதுவா அது ஆன்லைன்ல கொடுத்துட்டே கரெக்ட்டா போய் வாங்கணும் சரி ஓகே அவன் பார்த்துட்டு தான் இருக்கான் இதுல இருந்து போடுவான் அது பார்க்கட்டும் வீட்டுல தான் இருக்கான் நாலாயிரச்சா மணி 3 ஸ்டார்ட் பண்ணாதான் விளையாட முடியும் போயிட்டாடா வீட்டுக்கு தானே போற போயிட்டா மோகன் ஃபோன் பண்ணல பாடி மைண்ட் டேய் செட்டு மோகனுக்கு ஃபோன் பண்ண பார்க்கவே மாட்டேன் டாஸ் போட்டுறாங்களா மலாலியா போ போடா நந்தா வீட்டுக்கு அஜித் டாஸ் கப்பு போட்டுறாங்க அஜித் யாருண்ணா டாஸ் உனக்கு எதுண்ணா ரிஷா டீமா டாஸ் வின் பை ரிஷி டீம் ஜெசியல் அவங்க கிட்ட இப்ப மேட்ச் ஆடணும் ஜெசியல்னா கூட போல ரிஷி இருக்கானா கேளு ஜெசியல்னா கூட பரவாயில்ல ஆனா ரிஷி இருக்கணும் எங்க ராய்ஸ்னா ஜெசி இல்லாம கூட விளையாடுவாரு ரிஷி இல்லாம விளையாட மாட்டாராம் திரும்பி போறா 4 டாட் ஒரு பேட் நீ ஒரு பாட் 5 ஓவராம்பா 2 டீமுக்கும் நியூ பாலா தேஞ்ச பாலா ஓகே தேஞ்ச பாலா இப்போ கொடுக்க சொல்லுங்க தூக்கி எக்ஸ்ட்ரா பால் கிடையாது ஒன் பிளே பால் எதுவுமே இல்லை ஒன் பிளே பால் எதுவுமே இல்லை 4 டாட்டு ஒரு அவுட்டு நீ ஒரு பாட்டு எதுக்குடா பேட்டு ரிஷி வெளியே போயிட்டு 3 கேட்டு வெளியே போய் 3 கேட்டு வீட்டில் போய் பாடுறா பாட்டு நீ அவுட் அந்த ஒய்ஃப் கிட்ட காட்டு பாத்துருப்பா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு ரிஷியா ரிஷி பேட்டிங்கடா ஓகே ஓகே இப்போ லைட்டாக ஏதோ டென்ஷன் ஆன மாதிரி இருந்தது இங்கேவா பப்ஸ் இருக்கு வா பேட்டிங் நீங்கள் ஆடுவீங்களா இல்லை திருப்பி 4 டாட்டா 5 டாட்டா 4 டாட்டு அவுட்டு ஒரு அவுட்டு போடா பாட்டு உனக்கு எதுக்குடா பேட்டு இது ஒரு நல்ல ஷாட்டு வெளியே போய் 3 கேட்டு டாட் போறதுக்கு இதுலயே பிரிச்சு பார்க்கலாம் மாடி தான் டாஸ் போடல டாஸ் போட்டு 5 ஓவர் மேட்ச் பண்ணி டாட்ல போட்டு ஏய் கபடி
எப்பவுமே இதெல்லாம் கொடுப்பான பைசா இது எதுக்கு தேவை 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி நம்மளே ஸ்டார்ட் பண்ணலாம் அதே காமெடி ஏதாவது காமெடியான பிரச்சனை இல்லை நம்ம கஷ்டப்பட்டு ஃபோன் காட்டுதல சரி புரியல என்ன போட வேண்டியதானே பாட்டு போடக்கூடாது அருணா அங்கே நம்ம பேட் எல்லாமே இருக்கா? ஸ்டீ இருக்கா? டாஸ் இருக்கா? ஓகே. நம்ம டீம்ல ஸ்டாலின் ஸ்டாலின் இங்கே வாங்க வாடா சேட்டை கூப்பிட்றான் வா சேட்டை கூப்பிட்றான் நான் கதிர்ண்ணா தண்ணி கணக்கு விடுமா கீழே போடுறா தண்ணி அருணா ரிஷிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அப்படியே கதை சாத்திட்டு போங்க. 4 டாட்டு ஒரு பேட்டு அவன் அவுட்டு. படிச்சதே சொல்லணும் இப்போ மைக்கில் என்ன படிச்சதே படிச்சுட்டு மச்சானா வச்சா மாபெரும் கிரிக்கெட் போட்டி அவ்வளோதான் தண்ணியில் மச்சாங்க கொஞ்சம் குடும்பத்தை நாடகம் படைச்சனே நாளாடும். நரேஷனா உங்கள் கணக்கில் 6 பார் போயிருக்கு. உங்கள் பேர் வாங்கி சொல்லிட்டு போயிருக்காங்க நரேஷனா தம்பின்னு. யாருனே தெரியல 2 பேர் வந்தாங்க. ராய்ஸ்ண்ணா என்ன டென்ஷனாக இருக்கா? வா உட்காரு வாங்கி வா உணவு போடுவா. என்ன 5 ரூபாய் வேணுமா? 10 ரூபாவா? விளாண்டாமா போனாமா இருக்கணும். தேவைலாம் போயிட்டு லைவை கட் பண்ணி ஸ்டேட்டஸ் வைக்கலாம் கூடாது பாட்டு போட்டேன்னு. சரியா? வாங்க. என்கேஎம் விக்கி மீண்டும் என்கேஎம் விக்கி அடுத்த ஆக்ஷன்லையும் என்கேஎம் விக்கி. கதிர் வரான் அவன்கிட்ட கேட்க சொல்லு. நம்ம எடுத்து கொடுத்தா பிரச்சனை ஆயிரும். அப்புறம் ஜூஸ் ஒரு பாக்ஸ் கேட்டாங்க. யார் ஒரு பாக்ஸ் கேட்டாங்க? அது யார் மச்சான் கேட்டா?
சொல்லா ராய்ஸ்ண்ணா பால் எடுத்துருவா போயிட்டு தெரிஞ்ச பால். அங்க ஒரு பால் போயிடுச்சு, அங்க ஒரு ஏய் அது ஒரு பால் போகுது பாரு, அது பாரு அங்கே பாரு, அங்கே பாரு எல்லாம் லெக் சைடு பாரு, எல்லாத்தையும் தூக்கி அடிங்க. மேட்ச் மாரியா இருக்குது. அங்கிள் பால் இருக்கா இல்லையா? பால் அங்கே தான் உங்கள் ஆள் வச்சாரான். உங்கள் ஆள் விக்கி. விக்கி ராய்ஸ்ண்ணா ராஜேஷ்ண்ணா அந்த டாஸ் டர்ஃப் உடஞ்சிச்சான், ஒரு 2300 வாங்கிட்டு வா. நல்லா தானே உங்க அப்பா சம்பாதிக்கிறாரு, பேட் பசங்க வாங்கி கொடுத்தாங்க, ஸ்பான்சர் பண்ணாடா. எனக்கு எங்க வாங்கி கொடுத்தோம் 9 ஒரே திருப்பி ஒரே திருப்பி 20 வருஷமா இருக்க ஒரு பேட் நான் கரெக்டா ராய்ஸ் தானா நான் தான் ரிசீட் வாங்கி கொடுத்தேன் ஒரு பேட் 3 பேட் வாங்கணுமா ஒரு ஸ்கூல் பேட் அப்புறம் என்ன பேட் இது ஏய் அதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்தியா ஒரே தெருல இருக்கு எனக்கு வாங்கி கொடுத்தியா ஏய் வாங்கி கொடுத்தே என்னது இது உனக்கு தனியால யாருக்கு வாங்கி தரல நம்ம டீமுக்கு தான் வாங்கி நோ ராய்ஸ் டாஸ் ஸ்டார் பண்ணிச்சா டாஸ் ஸ்டார் நீ மாட்டியா எல்லாத்தையும் எத்தனை போறானே ஏன் விடுறியா பேட்டா அவன்ல ஃபர்ஸ்ட் வர மாட்டானுங்க. இப்ப நம்ம விளையாடுறது நம்மளுக்கு தான பேட் இல்ல என்ன பண்றது ஏய் யாருமே கொடுங்கடா காமிஸ் போய் போனா பேட் எடுத்துடா வல்ல நான் கொடுக்கும்போது வேல் நைட் வரும்போது சொல்றேன் யாரா கேட்டே அந்த டாஸ்டர் போஸ்டானேடா 4 டாட் ஒரு அவுட், 4 டாட் ஒரு அவுட், ரிஷி ஒரு பாட்டு. மச்சே 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 ரிஷி 19 ரன் ஆச்சா, நீ தான் ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி. கதிர்ண்ணா என்னண்ணா ஃபைனல் அத்தனா எப்படி அது 5 ஓவர் டாஸ் போறதுக்கு அவங்க பெருசா கேக்குறாங்க. போட்டாச்சு டாஸ் இவங்க ஃபீல்டிங் தான் பேட்டிங். அடுத்த மேட்ச் 3rd 4th மேட்ச் எண்ணூர் யங்ஸ்டர் வெர்சஸ் ரியா செலக்ட். இதில் வெற்றி பெறும் அணியினர் 3வது பரிசையும் தோல்வி வரும் அணியினர் 4வது பரிசையும் பெறுவர். இந்த போட்டியானது 5 ஓவர்கள் மட்டுமே நடைபெறும்.
நோ பவர் பிளே. 5 ஓவர்கள் மட்டுமே நடைபெறும். சீமன் ப்ரோ அங்கே வந்து பேட்டு கேட்டால் தராத, பேட் இல்லைன்று எல்லாம் என்கிட்ட கேட்க சொல்லு. சொல்லுண்ணா. ஓகே ஓகே ரிஷி போடுவான் ரிஷி, உங்கள் கணக்கில் சேர்க்கும். கதிர் கதிர் அம்பர் நிப்பாட்டி மேட்சை ஸ்டார்ட் பண்ணுங்க. கதிர் ஆர்கனைசர் கதிர் எண்ணூர் ஜி கதிர் அவர்கள் மேட்சை ஸ்டார்ட் பண்ணுங்க. 5 ஓவர் மேட்ச் தான், இதை முடிச்சோன்னா ஃபைனல் நடத்தணும். கொஞ்சம் சீக்கிரம் மேட்சை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே காமேஷ். அப்போல தான் புரியல. சாதிகா மகேந்திரன் கேப்டன் மகேந்திரன் எங்க இருக்காரு? சரி ஓகே. குப்பா சிம்கைஸ் குப்பா அங்கிள் குப்பா எங்க இருக்கீங்க? மகேஷ் ஸ்ட்ரைட் அம்பர் வாங்க மகேஷ். கொஞ்சம் இந்த ஒரு மேட்ச் மட்டும் பார்த்துட்டு இருங்க. வாங்க தம்பி, உங்களோட சேவை காலையில இருந்து ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் இந்த மேட்சை நீங்க பார்த்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் தம்பி. உங்களது சேவை எங்களுக்கு தேவை. மகேஸ்வரன் தாளங்குப்பம், கொஞ்சம் வந்தீங்கன்னா மேட்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மகேஷ் ரொம்ப நேரமாக அந்த க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க மகேஷ். அதை வாங்க. லெகாம்பர் கதிர், லெகாம்பர் யார் கதிர்? வணக்கம். குப்பா லெகாம்பர் வாங்க குப்பா ப்ளீஸ். ஹலோ நீ போறியா? நில்லு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்டேட் அம்பர் சபா வந்து கொண்டு இருக்கிறார். ஸ்டேட் அம்பர் சபா, லெக் அம்பர் குப்பா. இந்த மேட்ச் ஆனது 3rd 4th பிரைஸுக்கான மேட்ச். இது மொத்தம் 5 ஓவர்கள் நடத்தப்படும். ஏன்னா டைம் இல்லாத காரணத்தினால் ஃபைனல் 10 ஓவர் நடத்தியே ஆகணும். அதனால 5 ஓவர்கள் மட்டுமே நடத்தப்படும். வெற்றி பெறும் அணியினர் 3வது பரிசையும், தோல்வி பெறும் அணியினர் 4வது பரிசையும் பெறுவர். இந்த லெக் சைடில் இருக்க கேமரா ப்ரோ கொஞ்சம் அப்படியே ஸ்டேஜை கொஞ்சம் கவர் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குமா ப்ரோ? ஓகே ப்ரோ, நன்றி. ஸ்டேஜை கொஞ்சம் அப்படியே கவர் பண்ணிடுங்க கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும். ரெடியா நிதின்? ரெடியா? தாளங்குப்பம் சூர்யா, சிங்கம் சூர்யா ரெடியா? நீங்க முதல் பந்து அடித்தார் ஸ்ட்ரைட், கேமராக்கு மேல போயிடுச்சுங்க. ஆறுங்க, பால் எங்கன்னு பாருங்க. இங்கதான் விழுந்திருக்குன்னா எடுத்து ஓடுங்க. அருமையான பேட்டிங் நிதின் அவர்கள், ஒரு சிறந்த பேட்ஸ்மேன். முதல் பந்திலே 6. மீண்டும் அடித்தார், ட்ரை செஞ்சாரு, படல. பட் ஒரு ஓட்டங்களா? பேட்டா? அம்பையர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்ல, கீப்பர் சைடு ஆள் இல்லாத காரணத்தினால் இது 2 ஓட்டங்கள் மட்டுமே. சூர்யா கிருகிரு என்று ஓடிக்கொண்டே இருக்கிறார். 2 ஓட்டங்கள். அலி, ஆர்கனைசர் அலி எங்கிருந்தாலும், அலி அமீர் அலி, ஆர்கனைசர் அமீர் அலி எங்கிருந்தாலும் இங்க வாங்க. மீண்டும் ட்ரை செய்தார், பட் படவில்லை. இந்த முறை போலரின் அருமையான கம்பேக். நல்ல லென்த்தை கொஞ்சம் வலிச்சு போட்டாரு பேட்ஸ்மேன். டாட். 4வது பந்து. 6 நண்பன் எஸ்எம் நகர் 3ஆம் தெருவை சேர்ந்த அசோக், சிபிசிஎல் எம்ப்ளாயி அசோக். உதிரி வைட், உதிரி வைடுங்க.
இந்த பந்து. அலி எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா ராய்ஸ் நம்ம கேட்டோம்னா மீண்டும் உதிரி வைட். பிரஷர் ஆன் தி bowler. மீண்டும் உதிரி வைட். எதுக்கு விடு, 2 கப் ஒரு ஹைட் தானே கம்மியாகுது. 2 ஹைட் ஒரு ஹைட் தானே கம்மியாகுது. வாயா வண்ணா தாராடா இது அருணே. என்ன புரியல என்ன சொல்லாத. ஏய் உனக்கு அந்த ஃபர்ஸ்ட் வேணுமாடா? அந்த சாதி கிட்ட இருந்து வாங்கி குடுத்துருவாதே. நான் ஜெயிச்சா கூட எத்தனை பேர் வீட்டுக்கு? இல்ல அந்த ஃபர்ஸ்ட் வேணுமா? வீட்ல வைக்க இடம் இருக்குடா, அது எங்கயாவது வைக்க. இது வைக்கதனா உங்களுக்கு இடமே இருக்கு. ரூம் புக் பண்ணிட்டேன். அருமையான பந்து வச்சிங்க. டாட் டாட். அருமையான பந்து வச்சு அப்படின்னு நினைக்கிறேன். டாட். அருமையான டாட். அட மறுபடியும் போனாருங்க bowler. பட் பேட்ஸ்மேனுக்கு படவில்லை. சபா கடைசி பந்தா சபா? லாஸ்ட் பால். முதல் ஓவரின் கடைசி பந்து. அண்ணாமலை உங்களை தான். ஸ்பீடு 150. நல்ல சிங்கிள். சிங்கிள் இல்லையா? கட் பண்ணிட்டாங்க. அவுட் அம்பர் நாட் அவுட். ஓவர். ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 10. 5 bowlers மட்டுமே. 5 bowlers 5 ஓவர். ஜிகே NUG கதிரேசன் 5 bowlers 5 ஓவர் தானே? ஓகே நன்றி. இரண்டாவது ஓவரை பந்து வீச வந்துள்ளார் தம்பி சூர்யா. போன ஆட்டத்தில் ஒரு சிறந்த கேட்சை பிடித்தார். அருமையான பந்து வீச்சு. முதல் பந்து. வைட் உதிரி வைட். அருமையான பேட்டிங் சூர்யா. தாளங்குப்பத்தை சேர்ந்த சூர்யா தடுப்பாரா? தடுத்து விட்டார் குமரவேல். அருமையான ஒரு ஓட்டம். வைட் உதிரி வைட். சபா ஒரு சிறந்த அம்பர். வைட். டாட் டாட். அடுத்த பந்து அடித்தார்.
மேலே படவில்லையா? படவில்லை. ஒயிட் உதிரி. அருமையான அம்பர் சபா. ஆரோயர் தம்பி ஆகாஷ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். 150 ஆகாஷ். பேட்டிங் ஸ்பீட் 150, bowling ஸ்பீட் 150, வீரன் 150. நல்ல ஷாட்டுங்க ஆஃப் சைடு. ரொம்ப நேரம் கழிச்சு ஆஃப் சைடு ஒரு பால் போகுது. 6 ஆகுமா? 6 சிக்ஸர். நிறைய ஷாட். நிதின் அருமையான ஷாட் ஆஃப் சைடில். ரிஷி எங்கே இருக்கீங்க? ரிஷி தம்பி ரிஷி எங்கே இருக்கீங்க? மீண்டும் அதே திசையை நோக்கி அடித்தார் ஏழுமலை. இது கேட்ச் எடுப்பாரா? எடுத்துட்டாரா? இல்லையா? இல்லை. 2 ஓட்டங்கள் மட்டும். அருமையான ஃபீல்டிங் ஏழுமலை. அவர் இந்த டீமோட ஒரு சிறந்த ஃபீல்டர்னு சொன்னால் ஏழுமலை பேரை கண்டிப்பாக சொல்லலாம். பட் இப்போ ஒருத்தர் பாலை மிஸ் பண்ணார்ல, அவரை சொல்லவே கூடாது கடைசி வரைக்கும். எங்கள் அண்ணன் வேலண்ணன். எங்கள் அண்ணன் வந்து எஸ்எம் நகர் ஏ டீமோட பெஸ்ட் ஃபீல்டர். அருமையான பேட்டிங். ஒரு டீப் லெக்கில் போது 4 இல்லை, 1 ஓட்டங்கள் மட்டும். சிறந்த பந்து வீசை வீசிக்கொண்டு இருக்கிறார் தம்பி சூர்யா. 2 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 23, விக்கெட் இழப்பின்றி. இந்த மேட்ச் ஆனது 5 ஓவர்கள் மட்டுமே நடைபெறும் மற்றும் 5 போலர்கள் போட வேண்டும். 3வது ஓவரை போட வந்துள்ளார் ஓனரும் அந்த டீமின் குமரவேல் அண்ணன் அசோக். எஸ்எம் நகர் 3வது தெருவை சேர்ந்த நண்பன் அசோக். 70 அசோக். சிபிசிஎல் எம்ப்ளாயி அசோக். நல்ல ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட் வந்துருச்சுங்க வெளியில. ஸ்ட்ரைட்டா மேலே பால் மேலேயா? ஐயோ, வேற பால் இருக்குங்களா? ஓகே கமேஷ். ஓகே இதோ வந்துருச்சு பாருங்க கமேஷ். போதுமா? இந்த அளவுக்கு வேகம் போதல்ல. ஓகே ப்ரோ, நன்றி ப்ரோ. நல்ல ஷாட் நிதின். இது எதுவும் செல்லவில்லை, ஓடி எடுத்தால் மட்டுமே. நிதின் உங்களது நான் ஸ்ட்ரைக்கர் மிகவும் பொறுமையாக ஓடிக்கொண்டிருக்கிறார். 1 ஓட்டங்கள் மட்டும். டாட் குமரவேலன் சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். சூர்யா டாட். போன வாரத்துக்கு முந்தின வாரம் கேம் பார்த்துருந்தீங்கன்னா சூர்யாவோட ஒரிஜினல் கேம் பார்த்துருப்பீங்க. அருமையான பேட்ஸ்மேன். போல்டுங்க. விக்கெட்டு பால் வெளியில் போயிடுச்சு பாருங்களா பாப்பி. கொஞ்சம் வெளில பாருங்க பாப்பி. கதிரேசன் வேகமாக பால் பார்க்க சொல்லுங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பால் மேலே இருக்கு. போயிடுச்சுன்னா பால் இருக்காது. கதிரேசன் பால் எடுத்து போடுவாங்க. கமேஷ் வெயிட் பண்ணுங்க. கமேஷ் உங்களுக்கான நேரம் வரவிடும், கவலைப்படாதீங்க. ஓகே கமேஷ். பால் எடுத்தாச்சா? குப்பா பால் எடுத்துட்டாங்களான்னு கேள்றா. எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. பால் வந்துச்சு பாருங்க கமேஷ். நீங்க உங்களோட வேலையை சிறப்பாக செய்யலாம். இப்ப பண்ணுங்க. இதான் கமேஷ் உங்களோட வேலை. ரச்சகன் ஜெகதீஷ் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பார்த்தேன் காலையிலே ஸ்டேட்டஸ். அடுத்த
நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் டிகேஎம் சேர்ந்த தம்பி பிரசாந்த். அவனால எப்படி போக முடியும்? காலையிலே போட்டா 2 ஸ்டேட்டஸ் வெயிட்டா. எங்களுக்கு காமிக்காதன்னு நினைச்சான் போல. இல்ல நல்ல ஷாட்டுங்க. கமேஷ் பாலை தடுக்கவில்லை. ஏழுமலை அவர் ஒரு நல்ல ஃபீல்டர். அவுட் டைரக்ட் பட்டுருந்துச்சுன்னா அவுட்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை லைவில் பார்த்துருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் இந்த த்ரோ. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 31. விழமாட்ட 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 31. ஒரு விக்கெட் இழப்பிற்கு 4வது ஓவரை வீச வந்துள்ளார் வஉசி நகரின் நம்பிக்கை நட்சத்திரம் பச்சையபாசின் அலியா புகழ் தம்பி ஆனந்தன். ஆனந்த் அருமையான போலிங். அருமையான போலிங். ஃபோர் செல்லுமா? இல்லை, பந்து தடுத்து விட்டது தானாகவே. முதல் பந்து சிங்கிள். ஆனந்த் ஒரு சிறந்த போலர், வேகப்பந்து வீச்சாளர் ஆனந்த். வாங்க ஸ்டோன் கோல். டாட்டுங்க. 2வது பந்து டாட். நான் சொன்னல ஒரு சிறந்த பந்து வீச்சாளர் என்று. ஓகே, ஏறி அடிச்சாரு காமேஷ். இந்த பந்தை பிடிப்பாரா? பிடித்து விட்டார். ஓகே, மீண்டும் டாட். தம்பி கொஞ்சம் வேகமா வாடா. ஆறுங்க போயிடுச்சு. அடிச்சோடனே தெரிஞ்சிச்சு 6. ஆனந்தன் அவரோட வேகத்தை கம்மி பண்ணி போட்டதுனால தான் இந்த பந்து 6க்கு சென்றது. அவர் இன்னும் வேகமாக போடுவார் அவர். கடைசி எத்தனை பால்? 2 பந்து, மன்னிக்கவும் 2 பந்து. மீண்டும் அடிச்சாரு அதே திசையில். மீண்டும் 6. லாங் ஆஃப். நிதின் ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அருமையான பேட்டிங் நிதின், வாழ்த்துக்கள். ஒயிட் உதிரி. பிரஷர் ஆன் தி பவுலர். 2 சிக்ஸர்களுக்கு அப்புறம் ஒரு உதிரி. காமேஷ், காமேஷ் இதுக்கு டைம் வேணுமா? அடிச்சாருங்க. ஆர்டிக்கு போயிடுச்சா இல்லை கேட்சா? பாருங்க, இந்த கேட்ச் எடுத்த லைவ்ல அருமையா இருக்கும். இல்லைங்க போயிடுச்சுங்க. பார்த்து ஏழுமலை பார்த்து போயிடுச்சுங்க. ஆர்டிக் சிக்ஸர். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 5-1. 51. ஒரு விக்கெட் இழப்பிற்கு நிதின் ஒரு சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். 51. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 51. ஒரு விக்கெட் இழப்பின்றி கடைசி ஓவரை வீச வந்துள்ளார் அந்த அணியின் கேப்டன் தம்பி விக்னேஷ். அருமையான பேட்டிங் ஃப்ரம் முதல் பந்து. நிதினுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கான் தம்பி பிரசாந்த். முதல் பந்து சிங்கிள். அடிச்சாரு. இது ஏழுமலை. 1 ஓட்டங்கள் மட்டுமே. இவ்வளோ வேகமாக த்ரோ அடித்தா ரொம்ப கஷ்டங்க. ஏழுமலை நல்ல ஃபீல்டிங்கை பண்ணிவிட்டு த்ரோவில் மிஸ் பண்ணிட்டீங்க. மொத்தமாக 4 ரன் ஓடி எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
4 ஓட்டங்கள். 4னே போட்டுருங்க. ஆ 50ங்க நிதின். கம்மியான ஒரு மேட்சில் 50 ரன் அடித்தார் நிதின். நீங்கள் பேட்டை தூக்கலாம் நிதின் இந்த மேட்ச் கண்டிப்பாக. நீங்கள் 50 ரன் அடித்திருக்கீங்க. 19 பந்துகளில் 52 ரன்கள் அடித்துள்ளார் நிதின். வாழ்த்துக்கள், விழா குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள் நிதின். நீங்கள் எல்லாரும் கைத்தட்டலாம். அந்த டீமில் இருக்க எஸ்பெஷலி ரிஷி நீங்கள் கண்டிப்பாக கைத்தட்டியே ஆகணும். லெட் சிங்கம் டான்ஸ் ரிஷி. சரி சிங்கம் சாங்கா ஏதோ உனக்காக சக்தி சொல்கிறான். மீண்டும் அடித்தார். இது கேட்சுங்க, அவுட், விக்கெட். 50 அடித்து விட்டு தனது விக்கெட்டை இழந்து நிதின் பெவிலியன் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அடுத்த பேட்ஸ்மேனாக உள்ளே வருபவர் ரிஷி. இல்லை, அவரை தடுத்து வருபவர் பிரவீன். ரிஷியவே தடுத்துட்டு பிரவீன் உள்ள வரானா ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது. கமான் ரிஷி. ரிஷி ரிஷி உங்களுக்கு இவ்வளோ நேரம் உங்கள் பேரை சொல்ல சொன்னது உங்கள் ஆருயிர் அண்ணன் செல்ஸ். உங்கள் ஆருயிர் அண்ணன் செல்ஸ் தான் உங்களோட பேரை சொல்ல சொன்னார். 62, 2 பால் இருக்கு இன்னும். கடைசி ஓவரின் கடைசி 2 பந்துகள். ஆட வந்திருக்கும் நியூ பேட்ஸ்மேன் பிரவீன். நல்ல ஷாட் பிரவீன். ஆனால் அவர் விக்கெட்டை இழந்தார் தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆமாங்க, முதல் பந்து விக்கெட் ரிஷி. அடுத்த இதற்கு மொத்த காரணமும் ரிஷி மட்டுமே. ரிஷி த லெஜண்ட். இல்ல, இப்பவும் ரிஷியை தள்ளிவிட்டு விஸ்வாஸ் வந்து கொண்டிருக்கிறார். இந்த டீமில் என்ன நடக்குது என்று தெரியவில்லை. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ரிஷியை ஓரம் தள்ளி விஸ்வா. ஆட்டத்தின் கடைசி பந்து. இந்த இடத்துல எங்களால் சாங் போட முடியல, ஏன்னா கிளைம் அடிக்கிறாங்களாம்பா. சாரி, இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சாங் போட்டிருப்போம் எல்லாருக்குமே. சூப்பருங்க. இந்த பால் டாட் ஓவர். 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 62. 63 அடித்தால் ரியா செலக்ட் அணியினர் இந்த 3வது கோப்பையை தட்டி செல்வர். இல்லை, அதான் கையில் இருக்கு, அவ்வளோதான். இல்லை என்றால் ஓகேவா காமேஷ்? சாட்டிஸ்ஃபைடா? ஓகே, நீங்கள் அடித்த அந்த 2 6 கண்டிப்பாக நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. 30 பந்துகளுக்கு 63 அடித்தால் ரியா செலக்ட் அணியினர் வெற்றி பெற்று 3வது கோப்பையை தட்டி செல்வர். இல்லை என்றால் 4வது கோப்பையை தட்டி செல்வர். முதல் கோப்பை யாருக்கு என்பது இந்த மேட்ச் முடிஞ்சோன்னு டாஸ் போட்டோன்னு ஃபைனல்ஸ் நடக்கும். எண்ணூர் எலைட் 11s வெர்சஸ் ஆனந்தன் பிளாஸ்டர்ஸ். முப்பது பந்துகளுக்கு 63 ரன் அடிக்க வேண்டும். 63 30 பந்துகளுக்கு 63 அடிக்க வேண்டும். ஆர்கனைசர் கதிரேசன், 2 அணிகளும் கூட்டு டாஸ் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் கதிரேசன். ஃபைனல்ஸ் ஆட வேண்டிய 2 டீமையும்.
144 நினைக்கிறேன். இவனால பார்க்க முடியாது தம்பி. சொல்லுங்க. என்னடா பண்ணுகிற? ஐந்து ஓவருக்கு 63 அடித்தால் ரியா செலக்ட் அணியினர் வெற்றி. அதை தடுத்தால் இன்னொரு யங்ஸ்டர்ஸ் அணியினர் வெற்றி. முதல் ஓவரை வீச வந்துள்ளார் ஹலோ செக். ஓகே, பேட்டரி லோவா இருக்கு. ஹலோ செக். ஹலோ, சாரி, சிறு தரங்களுக்கு வருந்துகிறோம். 5 ஓவருக்கு 63 அடித்தால் ரியா செலக்ட் அணியினர் வெற்றி. அதை தடுத்தால் மிஸ் ஆயிடுச்சுங்க. முதல் பந்து சம்பத் அந்த டீமோட ஓனர், அவர் அந்த டீமோட ஒரு சிறந்த ஃபீல்டர். நல்ல ஷாட்டுங்க. 6 தனது இரண்டாவது பந்தில் 6 அடித்துள்ளார் பிரதீப். சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர், சிஎம்டிஏ உறுப்பினர், நூலக குழு தலைவர், மாதாவரம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாதாவரம் எஸ். சுதர்சன். வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அண்ணன் கலாநிதி வீராசாமி. அவுட்டுங்க. நல்ல கம்பேக் ஃப்ரம் நிதின் சைட். நல்ல கம்பேக். போலர்ஸ் கம்பேக். விக்கெட். கேட்ச் ரிஷி, தி லெஜண்ட் ரிஷி. அவர் போலிங் போடாமல் கீப்பரே பண்ணலாம். ஓகே ரிஷி, 4 பந்து. ரிஷி, ஆட்டத்திற்குள் சலசலப்பு இருக்கக்கூடாது, கோவங்கள் கூடாது. கேமரா ஸ்ட்ரெயிட்டாக உங்களை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணோம். கரெக்டாக ஸ்டெம்ப் பண்ண இருக்கீங்க நீங்கள் தான், இந்த ஸ்ட்ரெயிட் கேமரா. அடுத்த பேட்ஸ்மேன் தம்பி சூர்யா. ஆமாம் ரிஷி, நன்றி, புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ தான் எல்லாம் உங்களோட ஆடியன்ஸாக இருக்கிறாங்க பின்னாடி. நல்ல ஷாட் ட்ரை பண்ணாருங்க, ஆனால் டாட். சாவி என்கிட்ட இருக்குது, வண்டி ஓட்டுறியா? நல்ல ஷாட்டுங்க. G1 G1. கதிர் கொஞ்சம் வெளில பால் பார்க்க சொல்லுங்க. கதிர் அங்கே இருக்க ஆர்கனைசர் யாரையாவது கொஞ்சம் வெளியில் பால் போச்சுன்னா பார்க்க சொல்லுங்க. கலைஞரின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறும் மாபெரும் கிரிக்கெட் போட்டி. இடம் அரசினர் மேல்நிலைப்பள்ளி. பரிசு பொருட்கள் மற்றும் கோப்பை வழங்குபவர் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர், சிஎம்டிஏ உறுப்பினர், நூலக குழு தலைவர், மாதாவரம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாதாவரம் எஸ். சுதர்சன் மற்றும் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அண்ணன் கலாநிதி வீராசாமி எம்பி, திருவெற்றியின் தொகுதியின் பொறுப்பாளர் அண்ணன் எஸ். மோகன் மற்றும்
நல்ல ட்ரை. இல்லை, டிக்ளைன், சிங்கிள் டிக்ளைன். ஓவரா? ஓவர். ஒரு ஓவர் முடியல அணியின் எண்ணிக்கை 7. ஒரு ஓவர் முடியல அணியின் எண்ணிக்கை 7. ஒரு விக்கெட் இழப்பின்றி. திருவொற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் 1வது மண்டல குழு தலைவர் அண்ணன் திமு தனியரசு மற்றும் திருவொற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் அண்ணன் வைமா அருள்தாசன், 1வது வட்ட கழக செயலாளர் அண்ணன் எம் சிவகுமார் மற்றும் சென்னை வடகிழக்கு மாவட்ட திருவொற்றியூர் தொகுதி சமூக வலைத்தள ஒருங்கிணைப்பாளர் ஏ புவனேஸ்வர் மற்றும் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஆரோக்கிய நண்பன் எண்ணூர் ஜி கதிரேசன். வீடியோ கோஆர்டினேட்டர் கதிரேசன். G1 மீண்டும் G1 மரத்தில் பட்டுச்சுனாலே G1ங்க. 2வது ஓவரை வீச வந்துள்ளவர் சூர்யா, தாளங்குப்பத்தை சேர்ந்த சூர்யா. ஆமாம், கேட்ச், அவுட்டுங்க, அவுட். முதல் விக்கெட்டை இழந்துள்ளார் விக்கி மற்றும் விக்கெட்டை எடுத்துள்ளார் சூர்யா. அடுத்த பேட்ஸ்மேன் தம்பி ஏழுமலை. தம்பி, நீங்கள் ஜெர்சி போடாமல் ஆடினீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் அபராதம்னு நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம் தம்பி. ஏன்னா நீங்கள் லைவில் தெரிவிங்க, முன்னாடியே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். விழாக்குழு சார்பாக கேப்டன் கிட்ட, ஓனர் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டோம். மன்னிச்சிருங்க, ஜெர்சி மட்டும் கொஞ்சம் போட்டுக்கோங்க தம்பி, அது நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அடிங்க, அருமை. முதல் பந்தை தனது டீப் ஸ்கொயர் லெக்கில் சிக்ஸர். ஏழுமலை இவர் போன மேட்சும் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அருமையான 6 சிக்ஸர். சபா ஒரு நிமிஷம் மேட்சை ஸ்டாப் பண்ணுங்க. கதிரேசன் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார். அபு ஜெர்சி போட்டு உள்ளே வந்து விட்டார். இந்த குழப்பத்திற்கும் சலசலப்பிற்கும் காரணம் ஒரே ஆட்டக்காரர். இவ்வளோ நேரம் டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு வந்த ஒரே ஒருத்தர் தான். எனக்கு நன்றாக தெரியும், இவர் மட்டும்தான் இதற்கு காரணம். கரெக்டா? கரெக்டு தானே நிதின்? 20 ஓவர்களில் 8. சிறு தடங்கள். அதான் சொன்னேன் எவ்வளோ நேரம் மைக்கில். ஒயிட் உதிரி, ஒயிட் உதிரி. அங்க எவனோ ஒருத்த கீழே உட்கார்ந்து உங்க ஜெர்சி போட்டுறானே, அது யாரு? ஜெர்சி கொடுத்துட்டு போனேன். இல்ல, இவன் நிதின் பையன் ஜெர்சி நிதின் போட்டு. நோ 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 வேணாம். நல்ல ஷாட், நல்ல ஃபீல்டிங்க. ஆனா இல்லை, போலங்க, அவுட்டுங்க. ரன் அவுட், ரன் அவுட். 4 போல தடுத்துட்டாங்க இங்கே ஃபீல்டர்ஸ். நல்ல ஃபீல்டிங் லோகு மற்றும் பிரசாந்த் இருவரும் சேர்ந்து நல்ல ஃபீல்டிங். ஒரு ரன் அவுட். விக்கெட்டை இழந்துள்ளார் தம்பி சூர்யா. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் குமரவேல் அண்ணன், அந்த டீமோட ஓனர் குமரவேல் அண்ணன். வைட் உதிரி மீண்டும்
ஒயிட். அது ஆனா இன்னைக்கு எங்களுக்கு அது ஆமாம், நாளையில இருந்து தான் அது வந்து நான் அதெல்லாம் பேசக்கூடாது உட்காந்து. ராஜேஷ் நாளைக்கு அடுத்தது அடிச்சாருங்க ஏழுமலை. இந்த மேட்ச் அது பால் போகுமா? சிக்ஸர் இல்லைங்க, அவுட்டுங்க. தம்பி நல்லபடியாக எடுத்துட்டார். கேட்ச், விக்கெட். அடுத்த விக்கெட். காமேஷ் அவர் கடந்த ஆட்டத்தில் 2 சிக்ஸர்களை அடித்ததால் நான் எப்போதான் இறங்குவேன் என்று காத்து கொண்டே இருக்கிறார். ஆஃப் சைடில் அவராகவே சென்று விட்டார். அவுட்டு. ஒரு பால் இருக்கு. கரெக்ட். அவராக காமேஷ் அவராக தானாகவே சென்று விட்டார். பேட்டிங் இருக்கு. நல்ல ட்ரைங்க. ஆனால் டாட். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 18. விக்கெட் 4 விக்கெட் இழப்பிற்கு. மன்னிக்கவும், 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 18, 4 விக்கெட் இழப்பிற்கு. நெக்ஸ்ட் ஓவர் வீச வந்துள்ளார் த லெஜெண்டரி போலர், எண்ணூர் எக்ஸ்டரின் நம்பிக்கை நட்சத்திரம் தம்பி ரிஷி. ரிஷி இல்லை, இப்போ நான் சொன்னது நான் ஓனா தான் சொல்கிறேன் தம்பி. நீங்கள் ஒரு அருமையான பவுலர் தானே தம்பி ரிஷி. நீங்கள் சம்பத் நீங்கள் வெளில வந்துடுங்க தம்பி. ஓகே தம்பி, ஓகே. நான் சொன்னேன்லங்க, அவுட் ஆக குப்பா. லெக் அம்பர் நாட் அவுட். நாட் அவுட்டை கொடுத்துள்ளார் லெக் அம்பர். சூர்யா நீங்கள் எவ்வளோ வேகமாக வந்தாலும் லெக் அம்பர் நாட் அவுட். ரிவ்யூ வேணுமா உங்களுக்கு? 5 ஓவருக்குலாம் ரிவ்யூ இருக்கா கதிரேசன்? இல்லை நீட்டாங்க, போடுங்க. ரிஷி ஒரு நல்ல லெக்கட்ரு. போடு ஜீவான். பால் பாடுறா கதிரே, வெளில ஒரு ஆள் அனுப்புறாரு. பால் பாடுறா, வெளில போயிடுச்சு. காமேஸ்வர பேட்டிங் ஆறான், வேற பால் கேட்பான் உடனே. அது நான் சொல்றேன்ல, அது எப்படி தெரியுமா, மேட்ச் நேத்தி முடிக்கணும்ன்ற எண்ணம் கிடையாது. அங்க நின்று சும்மா கதை பேசினப்பான், ₹1 பிரயோஜனம் இருக்காதுங்க. பால் வந்துருச்சு காமேஷ், நீங்க விளையாடுங்க. எது நடந்தாலும் அவுட். விக்கெட். சூர்யா அந்த விக்கெட்டை ஸ்டம்பிங் எடுக்காமல் கேட்சாகவே பிடித்து விட்டார். குப்பாவை பார்த்து முறைத்து கொண்டிருக்கிறார். அடுத்த விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் தம்பி யோகேஷ். கதிரேசன், கதிரேசன் நீங்க அடுத்த மேட்ச் டாஸ் போட வரீங்களா இல்லையா? இங்க நல்ல ஷாட்டுங்க. மீண்டும் டீப் ஸ்கொயர் லெக் போயிடுச்சா? இல்லைங்க, அருமையான அருமையான ஃபீல்டிங் தம்பி லோகேஷ். தம்பி லோகேஷ் அருமையான ஃபீல்டிங். அவ்வளோதான். டாட் டாட். சேட்டு தம்பி அப்படியே கொஞ்சம் வெளில வந்துருங்க தம்பி. அவ்வளோதாங்க. தன்னால் முடிந்த அந்த ஒரு சிங்கிளை அடித்துள்ளார் காமேஷ். நாட் அவுட். மூன்று ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 21. ராஜேஷ் 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 21. 5 விக்கெட். 12 பந்துகளுக்கு 42 அடித்தால் வெற்றி. ரியாஸ் செலக்ட் அணியினர்.
இந்த பால் போட்டுட்டோம். காமேஷ் பாத்தீங்கல்ல, தி லெஜெண்டரி ஸ்பின்னர் பிரவீன் இந்த ஃபைனல் மேட்ச்க்கான டாஸை போடுவார் நமது தாளங்குப்பத்தை சேர்ந்த ஜாக் அவர்கள். இரண்டாவது பந்தும் டாஸ் ஃபைனலுக்கான டாஸ் நடைபெறுகிறது. டாஸ் வெற்றி. ஓகே, அவுட்டா காமேஷ்? நீங்க விக்கெட்டை இழந்துள்ளனர். ஓகே தம்பி, நல்லதுதான் தம்பி. நீங்க டாஸ் வெற்றி பெற்றுள்ள எண்ணூர் எலைட் 11 அணியினர் சீக்கிரமாக தேர்ந்தெடுத்து சொல்லவும் உங்களோட டிசிஷன் என்னன்ட்டு. தனது விக்கெட்டை இழந்துள்ளார் காமேஷ். இதற்காகவே ஆஃப் சைடில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். நன்றி காமேஷ். அடுத்த பேட்ஸ்மேன் அண்ணன் வேலு. பிரவீன் அவர் ஒரு சிறந்த பந்து வீச்சாளர் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். தம்பி சூர்யா ஒரு பால் தான் முடிப்பாரு, அதுலயும் அவுட் கேட்பாரு. நல்ல பிளேயர், பெஸ்ட் பிளேயர். அடிச்சுட்டாருங்க ஃபைனலி. ஒரு ஓட்டங்களா நிதின்? இல்லை, ஓட்டங்கள் எதுவும் பெறவில்லை. ஓவரா 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 21. 6 பந்துகளுக்கு. ஹலோ, அருமையான 4 அடிச்சு விட்டது. ஃபோர் அடிலனா வீட்டுக்கு போய் தூக்கிட்டு வாங்க. அருமையான ஷாட் தம்பி. தம்பி யோகேஷ் அவர்கள் அருமையான சிக்ஸர் அடித்துள்ளார் பிரசாந்தின் முதல் பந்திலே. சாதிக் நீங்க 4:30 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிடுங்க. ஃபீல்டிங்னா உள்ள போயிடுங்க தம்பி. சக்தி அண்ட் சாதிக் டீம் லைட் இல்ல பேட்டிங்னா அங்கேயே நின்றுங்க, நோ ப்ராப்ளம். நாங்க உள்ள போயிடுவோம். பால் எடுத்து கொடுங்களேன் கொஞ்சம். ஆர்கனைசர்ஸ் யாராவது அங்க இருந்தீங்கன்னா பால். அலி, ஆர்கனைசர் அலி அவர்கள் நீங்க போலிங்கா? ஓகே, ஆனந்தம் பிளாஸ் அணியினர் பேட்டிங்க்கு தயாராக இருக்கவும். காமேஷ் கமெண்ட்ரி பண்ண ஆள் இல்லை, இங்க வாங்க. காமேஷ் கமெண்ட்ரி பண்ண ஆள் இல்லை, வாங்க. அவனும் மறுபடியும் நல்ல ஷாட்டுங்க. இந்த பந்து 4. தம்பி பாலை பாருங்க தம்பி, அங்க போனா தெரிய மாட்டேங்குது. வேற பால் இருந்தா எடுத்து கொடுங்க. ஆர்கனைசர் அங்க இருக்கிறவங்க பாலை எடுத்து போட பாருங்க. அலி இதோ பால் இருந்துச்சு பாருப்பா, எடுத்து போடுப்பா. 2 பந்துகளுக்கு 2 பவுண்டரி. யோகேஷ் இன்னும் நிறைய அடிக்கணும் தம்பி, நீங்க போடுங்க, பிரச்சனை இல்லை. எவ்வளோ? 4 பாலுக்கு 4 பந்துகளுக்கு 32 அடிக்கணும். மீண்டும் அடித்தார் யோகேஷ். இது 6 ஆகுமா? 6. சிக்ஸர். பிரவீன் பாலை பார்த்தீங்களா? விக்கி தம்பி பாலை பார்த்துட்டீங்களா? அங்கே போய் அந்த பாலை பாருங்க தம்பி கொஞ்சம். பிரவீன் நீங்கள் உள்ள வந்துடுங்க. பிரவீன் அவங்க பால் எங்கன்னு மட்டும் சொல்லுங்கள், அவங்க எடுத்துருவாங்க. ஓகே நிதின், நன்றி. உள்ள வந்துட்டாரு. இன் நான்காவது பந்து வைட். உதிரி வைட். 3 பந்துகளுக்கு 3 சிக்ஸர் அடித்தாலும் வெற்றி என்பது சிறிது கஷ்டம். ஆனால் அந்த டீம் இவ்வளோ தூரம் குவாலிஃபையராக இருந்ததுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் அடித்தார் சூர்யா. கேட்சை தவற விட்டார் சூர்யா கேட்சை தவற விட்டார். கடைசி 2 பந்துகள்.
மறுபடியும் அருமையான ஷாட். இந்த ஷாட் கேட்ச் ஆகுமா? ஒரே நிமிஷம். அவுட். செல்ஸ் நீங்கள் அந்த மரத்தாண்ட போங்க செல்ஸ், தயவு செஞ்சு நீங்கள் போங்க செல்ஸ். மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூப்பிடுங்க செல்ஸ் ப்ளீஸ். கடைசி பந்து திரு. இன்னைக்கு காலையிலேருந்து அவர் இப்போ தான் பேட்டிங் இறங்குறாருன்னு நினைக்கிறேன். திரு கடைசி பந்து. அருமையான போலிங் தம்பி. இந்த இரண்டு அணியினரும் தேர்ட் ஃபோர்த் பிரைஸுக்காக விளையாடினார்கள். எண்ணூர் யங்ஸ்டர் அணியினர் 3வது பரிசையும் ரியா செலக்ட் அணியினர் 4வது பரிசையும் பெற்றனர். மற்றும் இந்த இரண்டு அணியினருக்கும் விழாக்குழு சார்பாக மிகவும் நன்றி. அடுத்ததாக எண்ணூர் எலைட் நீங்கள் ஃபீல்டிங் வந்துருங்க. ஆனந்தன் பிளாஸ்டர்ஸ் அணியினர் நீங்கள் எல்லாம் பேட்டிங்க்கு வாங்க. வரங்க வருகிறேன். நன்றி செல்ஸ், உங்களோட வாழ்த்துக்கள்.